ஜென்சி சம்மந்தமா நெறைய டாக் வந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமா சொல்றாங்க. ரீசென்ட்டா டைரக்டர் வெற்றிமாறன் கூட, இது எல்லா காலத்திலயும் இந்த மாரியான கேரக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா பீக் ஆகும்போது, அத அட்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க வித்தியாசமா தெரியிறாங்க. ஆக்சுவலா அவங்களும் நம்மள மாரி தான் அப்படின்ற மாரி ஒரு டாக் வச்சிருக்காரு. இப்படி நெறைய பேரு ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள மாரியான குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க, பாராட்டவும் செய்றாங்க. ஆக்சுவலி நீங்க ஜென்சி எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஜென்சி சம்மந்தமான பொதுவான இது என்ன சொல்றாங்கன்னா, வரையறை பண்ணும்போது 1995லேருந்து 2009க்குள்ள பிறந்தவர்களை ஜென்சி ம். அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, டெக்னாலஜிக்கலா இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம், சோசியல் மீடியாஸ் வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் இருக்கிற தலைமுறைய, ம். அவங்க முழுமையா அவங்க வந்து பயன்படுத்துற ஒரு தலைமுறைய அவங்க வந்து ஜென்சின்னு வகைப்படுத்துறாங்க. நான் இன்னொரு பகுதி எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, ம். சோசியலா நீங்க வந்து ஒரு ஹிஸ்டரியா நீங்க பார்க்கும்போது, சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி, ஒரு சோசியலிச சோவியத் ரஷ்யாவினுடைய ம். வீழ்ச்சிக்கு பிறகு பிறந்த தலைமுறை. இது எப்படி காரணமா மாறுது? சொல்றேன். பின்னாடி நம்ம ம். பேசலாம். ஓகே. 2 என்ன அப்படின்னு சொன்னா, ஆ. நம்ம புதிய பொருளாதார கொள்கை உருவாக்கப்பட்டதுக்கு அதாவது அமலாக்கப்பட்டதுக்கு பிறகு பிறந்த ஒரு தலைமுறையா நான் வந்து இத பார்க்குறேன். ஸோ இந்த தலைமுறை வந்து இந் நம்ம நம்ம பார்க்குற இந்த சமூகத்தில இப்ப வளர்ந்த ஒரு தலைமுறையா இருக்கு. ம். ஸோ இந்த பின்னணியிலிருந்து தான் நான் வந்து இந்த ஜென்ஸிய பார்க்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொறுப்பற்ற ஒரு தலைமுறையா இந்த தலைமுறை இருக்கு. அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி சிலத வந்து சொல்றாங்க. இப்ப நான் பார்க்கும்போது என்னன்னா, ஹெச்ஆர் வந்து ரொம்ப புலம்புறாங்க. ம். ஹியூமன் ரிசோர்ஸ் அது மனிதவள அதிகாரிகள் புதுசா வேலைக்கு எடுக்கிற அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த தலைமுறையினரை வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கே தயங்குறாங்கன்றாங்க. ஆமா. 75% மனிதவள அதிகாரிகள் கிட்ட ஒரு சர்வே எடுக்கும்போது, இல்ல 75% இவங்கள வந்து வேலைக்கே எடுக்கக்கூடாது. இவங்க ம். வந்து இர்ரெஸ்பான்சிபிள். ம். அவங்க வந்து எதுக்குமே பொறுப்பேத்துக்க மாட்டேன்றாங்க. ம். ஒரு அலுவலகத்திற்கான ஒரு செட்டப்க்குள்ள இருந்து அவங்க வந்து பணியாற்ற மாட்டேன்றாங்க. ம். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாரி நெறைய குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க. பத்திரிகைகள்ல என்ன செய்தி வருதுன்னா, ஒருத்தர் வந்து 1 மணிக்கு அவருக்கு சம்பளம் கிரெடிட் ஆன உடனே, ம். 1:05க்கு வந்து நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி எந்த ப்ரியர் நோட்டிஃபிகேஷனுமே இல்லாம சொல்ட்டாரு. பாருங்க இப்படிதான் இருக்கிறாங்க.